அனைவருக்கும் வணக்கம். 3வது தமிழண்டா சங்கமம் நமது தூத்துக்குடி மாநகரில் காமராஜ் கல்லூரியில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் நிகழ்ச்சியாக நாளை, அதாவது 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு மாரத்தான் ஓட்டத்துக்கு ராம்நாட்ல இருந்து வந்திருக்காங்க, மதுரையில இருந்து வந்திருக்காங்க, தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காங்க. இப்படி ஆர்வமா வந்து வயது வித்தியாசம் இல்லாம குமிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காமராஜ் கல்லூரியில் பிள்ளை இரவு தங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கோம். அவங்க வர்றதை பார்க்கும்போது எங்களுக்கே தூக்கம் வரல, அந்த அளவு ஆர்வமா வந்திருக்காங்க. இப்போ இங்க நம்ம தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிற நமது சகோதரர் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. வணக்கம். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்ல வந்திருக்கேன். என்னுடைய பேர் மதியழகன். நான் என்னுடைய 61வது மாரத்தான் ஓடுறதுனால ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறது ஒரு உடற்பயிற்சி சார்ந்தது. அதனால எப்போதுமே நம்ம ஒரு ஆரோக்கியமா இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை மிகுந்த கவனத்துடன் சிரயத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழண்டா என்ற இந்த நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாப்புல இளைஞர்கள் ராம்நாட்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை நீங்க கேளுங்க. பேசுங்க தம்பி. உங்க என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி வந்திருக்கீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. உங்க பேரு, ஊரு. ரொம்ப வெட்கப்படுறாங்க, ஆனா ரொம்ப வீரர்கள் இவங்க எல்லாம் பல வருடங்கள் மாரத்தான் போட்டியில கலந்துகிட்டு இருக்காங்க. இப்படி வாய்ப்பு கிடைக்காது. இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் போதே அதை நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். எத்தனையோ பேர் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்குவோம். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. எங்கெல்லாமோ இருந்து தொலைதூரத்திலிருந்து வராங்க. அப்போ நம்ம பக்கத்து ஊர்ல உள்ளவங்க, நம்ம ஊர்ல உள்ளவங்க எவ்வளவு ஆர்வமா இதுல கலந்துக்கணும் பாருங்க. ஆயிரக்கணக்கில் டிஷர்ட் அடிச்சு வந்தாச்சு. இதுல கலந்துக்கிற அத்தனை பேருக்கும் டிஷர்ட் இலவசமா கொடுக்கிறோம். முதல்ல நம்ம மாநகராட்சி மேயர் மேதகி ஜெகன் பெரியசாமி அவர்கள் இந்த மாரத்தான் போட்டியை நாளை காலை 6 மணிக்கு ஆரம்பித்து வைக்கிறார்கள். எனவே இப்படி வெளியூர்ல இருந்து வயது வித்தியாசம் பார்க்காம 75 வயசு, 65 வயசு, 20 வயசு, இப்படி எல்லா இளைஞர்களும் வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம உள்ளூர்ல உள்ளவங்க, பக்கத்து ஊர்ல உள்ளவங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கணும். ஆயிரக்கணக்கில் பேர் பதிவு பண்ணிருக்காங்க. இது மாபெரும் வெற்றி, அதாவது உலக சாதனை. அந்த இது மட்டும் இல்ல, 4 உலக சாதனை நிகழ இருக்கு. இதை தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் வர பேட்டி எடுத்து அனுப்பிக்கிட்டே இருப்போம். இவங்க எல்லாரும் கலந்துக்கணும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கணும் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.